Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 20ஆம் நாளில் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 20ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 20ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ரோமர் 10:14. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கின்றவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கேள்வியை கேட்கின்றார். அன்றைக்கு அவர் ரோமானிய கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து கிறிஸ்தவர்களுக்குமான கேள்வி இது. இந்த வசனம் சுவிசேஷத்தின் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக 3 விவாத கேள்விகளை கொண்டுள்ளது. ஒன்று, அவர் மேல் விசுவாசம் வைக்காதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? இரண்டாவது, அவரை பற்றி கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? மூன்றாவது, பிரசங்கிக்கின்றவன் இல்லாமல் எப்படி கேட்பார்கள்? எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு நற்செய்தியை பிரசங்கிக்க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் இருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க பவுல் இந்த கேள்விகளை பயன்படுத்துகின்றார். அவர்கள், இங்கே அவர்கள் என்பது கர்த்தர் ஒருவரே தேவன் என்ற நற்செய்தியை இன்னும் கேள்விப்படாத எவரையும் யூதர் அல்லது புறஜாதியினரை குறிக்கின்றது. கடவுளுடைய நற்செய்தியை ஒருவர் பிரசங்கிக்கும் போதுதான் கேட்கின்ற நபர் விசுவாசித்து கர்த்தரை தொழுது கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றார்கள். என கண்பானவர்களே, கேள்விப்பட்ட சத்தியத்தை அறிவிக்காமல் சும்மா இருந்தால் கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கின்றவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? என்ன, உங்களுக்கு ஒன்றும் புரியாததை போல இருக்கின்றதா? சிம்பிளா சொல்லணும்னா, நற்செய்தியை பரப்புவது ரட்சிப்பிற்கு இன்றியமையாதது. ஜனங்கள் தாங்கள் கேள்விப்படாத ஒரு இரட்சகரை விசுவாசிக்கவோ அல்லது அவரை நோக்கி கூப்பிடவோ முடியாதில்லையா? சுவிசேஷத்தை அறிவிப்பதில் ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளின் பங்கு மிகவும் அவசியம் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் நற்செய்தியை கேட்காதவர்களிடம் அனுப்பப்படவும் விடுக்கப்பட்ட நேரடி அழைப்பாகும். கேள்விப்பட்ட நீங்களும் நானும், இயேசுவை அறிந்த நீங்களும் நானும், இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்கு அறிவியாமல் இருப்பது நியாயமல்ல, இல்லையா? வேதத்தில் 2 ராஜாக்கள் 7:9 சொல்கின்றது, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கின்றது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை சொன்னவர்கள் 4 குஷ்டரோகிகள். சமாரியாவில் பெரும் பஞ்சம் நிலவிய போது இந்த 4 குஷ்டரோகிகளும் நகரின் நுழைவாயிலில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் சீரிய படையினரின் முகாமுக்கு சென்றபோது அந்த சீரிய படை பயந்து ஓடி இருப்பதையும் அங்கே உணவு மற்றும் செல்வங்கள் குவிந்து கிடப்பதையும் பார்த்தனர். அப்போதுதான் பட்டினியால் வாடும் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லாமல் இருப்பது தவறு என்று உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். மற்றவர்கள் பசியால் வாடும்போது அமைதியாக இருப்பது தவறு என்பதை அந்த குஷ்டரோகிகள் உணர்ந்தனர். இந்த 4 பேர் தாங்கள் பார்த்ததை அவர்கள் மாத்திரம் அந்த நன்மையை அனுபவிக்க என்று நினைக்காமல், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று முடிவு செய்து செயல்படுத்தினர். குறிப்பாக இந்த வேத பகுதி ரட்சிப்பு மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதை நமக்குள் மட்டும் சுயநலமாக வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பை நமக்கு அளிக்கின்றது. குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் தவறவில்லை.
அன்றைக்கு சரீரத்திற்கான உணவு பஞ்சம் இருந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய உணவு பஞ்சம் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டது, மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன என்று இருக்கின்றோமா? எனக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நான் எதற்கு மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிட வேண்டும்? நான் சொன்னால் அவர்கள் கேட்பார்களா? நான் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினால், ஆமா பெரிய பக்திமான் வந்து விட்டான் என்று சொல்லி என்னை கிண்டல் செய்வார்கள். இது எனக்கு தேவையா என்று நினைக்கின்றீர்களா? எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த போது தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஏன் நம்மையும் பார்த்து இவ்வாறு சொல்கின்றார். மார்க்கு 16:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்து ஊழியம் செய்த சீஷர்களில் ஒருவரான தோமா தான் பார்த்த அற்புதத்தை, தான் கேட்ட சத்தியத்தை தனக்குள்ளாக வைத்துக் கொண்டில்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்தியாவிற்கு வந்ததால் தான் இந்திய ஜனங்களில் பலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வந்த தோமா அவரை அறிவித்து அநேக ஜனங்களை இயேசுவிடம் நடத்தி பின் இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் நினைவாக சென்னையில் அவர் பெயரில் ஒரு ஊரே இருக்கின்றது. அது நாம் அனைவரும் அறிந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடமாகும். இன்றைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்றாலே நமக்கு தோமாவும் அவரது தியாகமான ஊழியமும் தான் நினைவிற்கு வருகின்றது. தோமாவை போல தங்களுடைய அழைப்பை உணர்ந்த மிஷனரிகள் ரேனியஸ், ஜான் தாமஸ், கால்ட்வெல், சீகன் பால், ஏமி கார்மைக்கல் அம்மையார், வில்லியம் கேரி போன்றோர் சுவிசேஷத்திற்கு தாங்களும் பங்குதாரர்கள் என்பதை உணர்ந்து கடல் கடந்து வந்து சுவிசேஷத்தை அறிவித்து தங்களுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இந்திய தேசத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் அழிந்துவிடக் கூடாது என்ற ஆத்தும பாரத்தினால் ஆண்டவரை அறிவிக்க அழைப்பு கிடைத்தவுடன் தங்களுடைய தேசத்தை, இனத்தை, மொழியை, தங்களுக்கு இருந்த சொகுசு வாழ்க்கையை எல்லாம் விட்டுவிட்டு இந்திய தேசத்திற்கு வந்து மொழி தெரியாத இடங்களுக்கும் வசதியில்லாத கிராமங்களுக்கும் செல்ல தேவனுடைய அழைப்பிற்கு உடனே கீழ்ப்படிந்து அறுவடைக்கு தயாராக வந்தார்கள். எனக்கு மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, இங்கிருக்கின்ற உணவு பழக்கங்கள் எங்களுக்கு ஒத்து வராது, இங்குள்ள கால சூழ்நிலைகளில் எங்களால் வாழ முடியாது என்று நொண்டி சாக்குகளை சொல்லிக் கொண்டில்லாமல் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அறுவடைக்கு வந்ததால் தேவன் அவர்களை அதிசயமாய் ஊழியத்தில் வழிநடத்தினார். அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 5:14 அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்ட அவர்கள் அந்த அன்பை அவர்களால் பூட்டி வைக்க முடியவில்லை. அந்த அன்பினுடைய ஆழ அகலத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அன்பு அவர்களை நெருக்கி ஏவினதால் தான் சுவிசேஷம் அறிவிக்கும் அவர்கள் கால்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு உந்தப்பட்டு அழைப்பிற்கு கீழ்ப்படிந்ததனால் இன்றும் அவர்கள் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆண்டவரை நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நாம் எப்படி இருக்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கினால் நிச்சயம் நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. அவர் அன்பை குறித்து நாம் சந்திக்கின்ற அனைவருக்கும் நாம் அறிவிப்போம். தேவன் என்று ஒருவர் இல்லை என்று வைராக்கியமாய் வாழ்ந்த ஒருவர் ஒரு நாள் தனது சைக்கிளில் சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு இளைஞன் வேகமாக சைக்கிளில் அவரை கடந்து சென்றானாம். சிறிது தூரம் சென்றவுடன் அந்த வாலிபன் சைக்கிளின் வேகத்தை குறைத்து அவரிடம் பேசிக்கொண்டே சென்றான். அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் மனிதனாக பூமியில் அவதரித்ததன் நோக்கத்தையும் மனுக்குலத்தின் பாவத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே மரணத்தை வென்றதையும் குறித்து மிக உற்சாகமாய் பேசிக்கொண்டு சென்றானாம். இந்த வார்த்தைகள் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினதாம். அந்த வாலிபனிடம் அவர் மேலும் உரையாடிய போதுதான் அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்தது. அந்த வாலிபன் அன்று காலைதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேறொருவர் மூலமாய் அறிந்திருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவரை பற்றி அறிவிக்கவும் தொடங்கிவிட்டான். அவனுக்குள் ஊற்றப்பட்ட இயேசுவின் அன்பு அவனை சும்மா இருக்க விடவில்லை. நான் பெற்ற சந்தோஷத்தை
ரட்சிப்பின் அனுபவத்தை உடனே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, வேகமான கால சூழ்நிலையில் வாழ்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு அறிவிப்பதில் வாய்ப்புகளையும் நேரங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர, வேதத்தில் சொல்லி இருக்கின்றபடி வேத வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் அறிவிப்பதில் காலம் தாழ்த்துகின்றோம். தேவனுடைய வருகையின் கடைசி தருணங்களில் நின்று கொண்டிருக்கின்றோம். லூக்கா 8:15 சொல்கிறது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் நல்ல பலனை கொடுக்கும். இங்கே விதைகள் என்பது தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை குறிக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் பல தேவனுடைய வசனங்களை படிக்கின்றோம், தியானிக்கின்றோம். தேவ மனிதர்கள் பிரசங்கிக்கின்ற வார்த்தைகளை கேட்கின்றோம். நாம் படிக்கின்ற, கேட்கின்ற வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றதாய், சோர்ந்து போய் இருக்கின்ற நமக்கு சத்துவத்தை, பலனை கொடுக்கின்றதாக இருக்கிறது என்று நம்புகின்றோம். ஆனால் நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் கவலையுடனும் பிரச்சனைகளுடனும் சரீரத்தில் பாடுகளுடனும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் தேவ பக்தி அற்றவர்களாக, மனதிலே பல கேள்விகள் நிறைந்தவர்களாக, தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாத அநேகரை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், பழகுகின்றோம். நம்மை தேற்றின, ஆற்றின, உயிர்ப்பித்த, நமக்கு ரட்சிப்பை தந்த வார்த்தைகளை நாம் மற்றவர்களிடத்தில் சாட்சியாக சொல்லி இருக்கின்றோமா? வேதத்தில் பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலரோடு பேசினார். நாத்தான்வேலோடு பேசினார், சீஷர்களோடு பேசினார், திரளான ஜனங்களோடு பேசினார், ஆசாரியர்களோடு பேசினார், ஏழைகளோடு பேசினார், பணக்காரர்களோடும் பேசினார், வியாதிப்பட்டவர்களோடு பேசினார், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களோடு பேசினார், கேள்வியோடு இருந்தவர்களோடு பேசினார், ஏன் சிறு பிள்ளைகளோடும் பேசினார். ஆண்டவர் பலரோடு பேசி இருந்தாலும் அவர் காரணம் இல்லாமல் பேசவில்லை, நோக்கம் இல்லாமல் பேசவில்லை. மாறாக அவர்களை உயிர்ப்பிக்கின்ற, விடுவிக்கின்ற, தேற்றுகின்ற, அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகின்ற வார்த்தைகளை பேசினார். மேலும் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி பேசினார். அவர்கள் கண்டவைகளை, கேட்டவைகளை மற்றவர்களுக்கு சொன்னபோது அந்த பட்டணங்களில் எழுப்புதல் உண்டானது. யோவான் 4:36 சொல்கிறது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். யோவான் 4:4-39 வசனங்கள் வரை படிப்போமானால், சமாரியா பட்டணத்தில் இருந்த ஒரு பெண்ணிடம் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை ஆண்டவர் பேசினார். தேவனுடைய அன்பை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்துவோடு பேசின சமாரியா பெண் புறஜாதியாக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளை பொறுமையுடனும் ஆர்வத்துடனும் கேட்டாள். அது மாத்திரமல்ல, இயேசுவின் வார்த்தைகளை அந்த பெண் விசுவாசித்தாள். யோவான் 4:28-29 வசனங்கள் சொல்கிறது, அந்த பெண் ஊருக்குள் ஓடி இயேசு கிறிஸ்து தன்னோடு பேசின காரியங்களை குறித்து சொல்லி, சமாரியா பட்டணத்திலே அநேகர் இயேசுவை விசுவாசித்து சமாரியா பட்டணத்தில் அநேகருடைய ரட்சிப்புக்கு அவள் காரணமானாள். சமாரியா பட்டணத்திலே அநேகருடைய ரட்சிப்பிற்கு அவள் காரணமானாள். லூக்கா 2:18-19 வசனங்கள் சொல்கிறது, மேய்ப்பர்கள் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி முதலாவது ஆடு மேய்ப்பர்களுக்குத்தான் தேவதூதனால் சொல்லப்பட்டது. இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை கேட்ட அந்த மேய்ப்பர்கள், ஐயோ, எங்களுக்கு வேலை இருக்கிறது, எங்களுக்கு நேரம் இல்லை, இது எங்களுடைய வேலை இல்லை, எங்களுக்கு பேச தெரியாது என்று சாக்கு போக்குகள் சொல்லாமல் இயேசுவின் பிறப்பின் செய்தியை அறிவித்த முதல் நற்செய்தியாளர்கள் ஆனார்கள். முதல் நற்செய்தியாளர்களாக மாறினது மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பர்கள் சாதாரணமானவர்கள்தான். ஆனால் அவர்களை குறித்து இன்றும் உலகமே பேசத்தக்கதாக பாக்கியம் உள்ளவர்களாக மாறினார்கள். இந்த மேய்ப்பர்களை நினைக்கும் போது 7 காரியங்கள் எனக்கு நினைவிற்கு வருகிறது. அந்த மேய்ப்பர்கள் கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அறிவித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், தேவனை துதித்தார்கள்.
எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சூழ்நிலைகளை காரணம் காட்டிக்கொண்டும் மனிதர்களுக்கு பயந்து நமக்கு கிடைக்க பெற்ற ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவியாமல் இருப்பதும், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும் நியாயமல்ல. அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க முன்வருவோம். 1 கொரிந்தியர் 9:16 சொல்கிறது, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறது. சுவிசேஷத்திற்கு நாம் உடன் பங்காளியாய் இருக்கின்ற நாம் நம்முடைய கடமையை செய்யாமல் இருப்போமானால் அந்த குற்றம் நம்மேல் சுமரும் என்று பவுல் சொல்லுகின்றார். அதே பவுல் சொல்கின்றார், எனக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசமும் பண்ணினேன். எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்களாகி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் 20:27 வசனங்களில் சொல்கின்றார். என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டேன் என்று பவுலால் தைரியமாய் சொல்ல முடிந்தது. இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பாவத்தின் அடிமைத்தனத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தும் நாம் அமைதியாய் இருப்போம் என்றால் தேவன் நம்மை குறித்து எவ்வளவு மனவேதனைப்படுவார். மேலும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதில் என்ன மேன்மை இருக்கின்றது? எஸ்தர் 4:14 சொல்கிறது, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இன்றைக்கு நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பை நாம் கிருபையாய் பெற்றிருக்கின்றோம். ஆனால் ரட்சிப்பை பெற்ற நாம் மௌனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஆனால் சமயம் கிடைத்தும் வாய்ப்புகள் இருந்தும் அறிவியாத நம்முடைய நிலைமை என்னவாகும்? யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்கின்றது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த அறுவடை பணிக்கு தேவன் உங்களையும் உங்கள் தாளந்துகளையும் பயன்படுத்த அழைக்கின்றார். அவர் அழைப்பிற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அநேகருக்கு அவருடைய சுவிசேஷமாகிய நற்செய்தியை அறிவிக்க எழும்புவோமா? எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்கின்றார். இந்த வசனம் தேவனுடைய மன வேதனையை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய செவிகளில் அந்த ஊழிய அழைப்பு கேட்கின்றதா? இன்னமும் தேவனை அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு தேவனுடைய அன்பையும் ரட்சிப்பின் வழியையும் அறிவிக்க தேவன் உங்களை அழைக்கின்றார். அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொன்ன ஏசாயாவை போல இன்று தேவனுடைய அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவித்து அவருடைய மனவேதனையை நீங்கள் போக்குவீர்களா? இப்படிப்பட்ட சரித்திரம் படைக்கின்ற வாழ்விற்கும் அறுவடை பணிக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபித்து தேவ நாமத்திற்கு மகிமையை வரப்பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் நல்லவர். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 40:17 வசனம் சொல்கிறது, நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நினைப்பது வேறு, நினைவாக இருப்பது வேறு. நினைப்பது என்றால் எப்பொழுதாவது நினைக்கிறதை நினைப்பது என்று சொல்லலாம். ஆனால் நினைவாக இருப்பது வேறு. நினைவாக இருப்பது என்றால் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பது. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்மிடத்தில் சிறந்ததை, மேன்மையானதை பெரிதாக சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். தேவன் அநேக காரியத்தை இந்த உலகத்தில் படைத்தார். ஆனா மனிதர்களாக நம்மை விசேஷமாக படைத்தார். பறவைகள், பிராணிகள் எல்லாம் படைத்த போதிலும் அவைகள் வாய் உண்டு, ஆனால் பேச முடியாது. ஆனா மனிதர்களாக நமக்கு வாய் இருக்கிறது, நம்மால் பேச முடியும். நான் சற்று கூகுளில் ஒரு மனிதன் ஒரு நாளிலே எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறான் என்று பார்த்தபோது எனக்கு ஷாக்கா இருந்தது. குறிப்பாக ஒரு நாளிலே பெண்கள் 21,845 வார்த்தைகள் ஒரு நாளில் பேசுறாங்களாம். ஆண்கள்
ஒரு நாளிலே 7000 வார்த்தைகள் மாத்திரமே பேசுகிறார்களா? நம்ம அநேக காரியங்கள் பேசுறோம், அநேகரிடத்தில் பேசுறோம். ஆனால் என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்மை படைத்த தேவனை மகிமைப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளா இருக்கிறதா? நாம் பேசுகிற வார்த்தைகள் காயங்களை உண்டாக்குற வார்த்தைகளா இருக்கிறதா, அல்லது காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளா இருக்கிறதா? நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒருவரை ஆறுதல் படுத்தி அவருடைய விசுவாசத்தை கட்டுகிற வார்த்தைகளா இருக்கிறதா, அல்லது நாம் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய விசுவாசத்தை உடைக்கிற இடிக்கிற வார்த்தைகளா இருக்கிறதா என்று நாம் யோசிப்பது நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், யோவான் 8வது அதிகாரம் 10-11வது வசனத்தின் பார்ப்பிறானால், விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். மோசேயுடைய பிரமாணத்தின்படி இப்படியாக பாவத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் கல்லால் எறிந்து சாகடிக்க வேண்டும். இயேசுவே, நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்னு சொல்லி இயேசுவிடத்தில் கேட்டபோது இயேசு என்ன சொன்ன தெரியுமா? உங்களில் ஒருவன் பாவம் செய்யாமல் இருப்பீரானால் முதலாவது கல்லை நீங்க அடிங்கன்னு சொன்னார். வந்தவர்கள் எல்லாம் குத்தப்பட்ட நிலையில கல்களை கீழே போட்டு விட்டு போய்விட்டார்கள். இயேசு அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார், உன்னை ஒருவனும் ஆக்கினிக்குள்ளாக தள்ளவில்லையா என்று கேட்டபோது இல்லை என்று சொன்னபோது இயேசு சொன்ன வார்த்தைகள் ஆச்சரியம். நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த பெண்ணை தொட்டது, மாற்றினது. பிறகு இயேசுவோட சீடனாக மாறுகிறதுக்கு காரணமா மாறினது. அன்பானவர்களே, இயேசு பேசின வார்த்தைகள் அவருடைய காயங்களை ஆற்றினது மாத்திரமல்ல, அவள் மனதை யோசிக்க வைத்தது, தன் செய்த குற்றத்தை உணர வைத்தது, தவறுகளை திருத்த வைத்தது, அவருடைய வாழ்க்கையை மாற்றமைக்க வைத்தது. அன்பானவர்களே, நீதிமொழிகள் 15:23வது வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தைகள் நல்லது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். கொடுத்த பலனை வைத்து, கொடுத்த தாளந்துகளை வைத்து, திறமைகளை வைத்து எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறானா? எனக்கு அன்பானவர்களே, வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை மற்றவர்களை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, குற்றம் சாட்டி, குறை கூறி பேசுகிற வார்த்தைகளை காட்டிலும் ஆறுதல் படுத்துகிற, காயங்களை கட்டுகிற வார்த்தைகளாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். இது என்னும் பொழுது தேவ மனிதனாக D.L. மூடி ஒரு நாள் ஊழியத்திற்கு சென்றிருந்தார். மிகுந்த களைப்போடு கூட்டம் முடிந்து ஹோட்டலுக்கு வந்தார். உங்க வேண்டும் எண்ணின நேரத்தில் ஆண்டவர் அவரோடு பேசினார். அருகில ஒரு பெண்மணி இருக்கிறார், மிகுந்த உள்ளம் உடைந்திருக்கிறார். என்னோட அன்பை குறித்து நீ அவளிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தேவ மனிதர் எந்த டயர்டாக இருந்தபடி, நான் ஆண்டவரே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் கட்டாயம் பேசுறேன், ஆனா இப்ப இல்லை, நாளைக்கு காலையில பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒருங்க போய்விட்டார். மறுநாள் காலையில ஒரே சத்தம். என்னன்னு கேட்டு விசாரித்த போது எந்த பெண்மணியிடத்தில் ஆண்டவர் பேச சொன்னாரோ அதே பெண்மணி தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனாலாம். அந்த சம்பவம் D.L. மூடிய உள்ளத்தை உடைத்தது. ஐயோ, ஒருவேளை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அந்த பெண்ணிடத்தில் பேசியிருப்பானால் அந்த பெண் தற்கொலை செய்திருக்க மாட்டாள், இன்று உயிரோடு இருப்பாளே, அவள் மரிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன் என்று சொல்லி எண்ணி எண்ணி ஆள ஆரம்பித்தாராம். அன்றல் ஒரு தீர்மானம் எடுத்தார். ஒரு நாளிலே 10 பேருக்காவது ஆண்டவருடைய அன்பை குறித்து சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து ஒரு பொருத்தனையோடு அந்த காரியத்தை செய்தார். அன்பானவர்களே, வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைக்காது, தருணங்கள் எப்பொழுதும் கிடைக்காது. ஒருத்தருடைய நேரம், ஒரு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. உங்க மைண்ட்ல என்னென்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. கிடைக்கிற வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் அன்பை குறித்து சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்த நற்கிரிகளை குறித்து சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில செய்த ஆண்டவர் ஏன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு சொல்லி பாருங்களேன். அது உங்களுடைய காயங்களை கட்டுகிறது மாத்திரமில்லை, பரலோகத்தில் உங்கள் பேர் மிகுதியாக பேசப்படுகிறதாக, எழுதப்படுகிறதாக இருக்கும். ஏனால் ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெறுகிறவனா இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாரானால் பிதானவர் அவரை கனம் பண்ணுவார். அன்பானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேதன் ரகம் முழுதும் சாட்டையால் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், கைகள் ஆணி கால்கள் ஆணி மிகுந்த வேதனையோடு அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது தாயை பார்த்தபோது, தன் நேசித்த சீடன் யோவானை பார்த்தபோது அவர்களை ஆறுதல் படுத்தினார். தாய், இதோ உன் குமாரன் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். இதோ உன் தாய் என்று சீடனையும் ஆறுதல் படுத்தினார். மாத்திரமல்ல, அவரோடு தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்வனையும் என்னோடு பரதேசில் இருப்பா என்று சொல்லி அவனோட ஆறுதல் வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தைகளை பேசினார். ஆமான்பானவர்களே, வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, பிறருடைய நலனுக்காக நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை விட்டு கொடுப்போம். அநேகருக்கு ஆசீர்வாதம் பாத்திரமாக விளங்க தேவன் நம்மை வைப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கும் அப்பா. டிஎல் மூடி, ஐயோ, பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தை பேசாம இருந்ததால் அந்த மகள் மரித்து போய்விட்டார். ஆமாப்பா, அதே தவறுகள் நாங்களும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, சில மக்களை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எதற்காக? சில சொந்த பந்தங்களை வைத்திருக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் சில நபர்களை வைத்திருக்கிறேன். நாங்கள் படிக்கிற ஸ்கூலிலே, காலேஜில் சில ஃப்ரெண்ட்ஸை முன்பாக வைத்திருக்கிறேன். எதற்காகன்னா, ஆண்டவரே, ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய அன்பை குறித்து அவங்ககிட்ட சொல்லுகிறதுக்காக ஆண்டவர் முன்பாக வைத்திருக்கிறார். கிடைத்த வாய்ப்புகளை, தருணங்களை விட்டுவிடாதபடி, அந்த வாய்ப்பை விட்டுவிடாதபடி உங்களுடைய அன்பை குறித்து, ஆண்டவர் நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து பேச எங்களுக்கு அந்த பலனை, தைரியத்தை, ஞானத்தை தாங்கப்பா. அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை பேச ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஏற்ற நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள் அது ஔஷதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நன்மையா இருக்கும் சொல்லுகிறது போல அப்படிப்பட்ட ஏற்ற வார்த்தைகளை அவங்க நாவில் வைங்க. ஏற்ற வார்த்தைகளை, ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது அல்ல, உம்மை மகிமைப்படுத்துகிற, உம்முடைய பரலோகத்தின் காரியங்களை குறித்து, தேவனுடைய திட்டங்களை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிற மக்களாக இருக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாளில் அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன் உள்ள உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.